வணக்கம் ஜி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? நானும் நல்லா இருக்கேன். விஜய் அவர்கள் எப்படி இருக்கார்? அவர் இப்பதான் 40 நாள் தான் ஆகுது வந்து. சரிங்க. அதுக்குள்ளேயே அவர் பெருசா பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கறது ஃபர்ஸ்ட் தப்பு. ஏங்க திமுக ஆட்சி சொல்லுது இவரு 40 நாள் ஆயும் ஒன்னும் பண்ணல, நாடே வேற வழியில போயிடுச்சு சொல்லிருக்காங்கல்ல. 40 நாள்ல என்ன போயிடுச்சு? அதுக்குள்ள என்ன பாத்துட்டீங்க? 40 நாளுக்குள்ள ஒரே கற்பழிப்பு, ஒரே கொலை கொள்ளை. இல்ல முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாத்தையும் கம்மி பண்ணதா அவர் பாத்துட்டு இருக்காரு. ஓகேங்க. சீக்கிரமாக கண்டிப்பா சரி பண்ணுவாரு நம்புறோம். எதிர்கட்சி சொல்றதுக்கு சரி கிடையாது. 40 நாள்லயே வந்து ஜட்ஜ் பண்றது ரொம்ப தப்பு. ரொம்ப தப்புன்றீங்க. டைம் இன்னும் கொஞ்சம் கொடுத்து பார்க்கணும்னு சொல்றேன். சோ விஜய் அவர்களுக்கு இன்னும் டைம் கொடுக்கணும். அந்த 40 நாள் என்னெல்லாம் பண்ணிருக்காரு? உங்க மனசை தொட்ட 2 விஷயங்கள். எனக்கு இது வரைக்கும் ஓகே தான் பட்டிருக்கு. இந்த கரண்ட் 200 யூனிட் பிளஸ் அப்புறம் இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை பண்ணிருக்காங்க. சூப்பர். அப்புறம் முக்கியமா சொல்ல போனா இந்த ட்ரக்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் சொல்லிருக்காரு. 717 கடைகள் மூடி இருக்காரு. கடை 717 கடை மதுக்கடைகள் மூடி இருக்காரு. சரிங்க. அப்புறம் ட்ரக்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நல்ல விஷயமா இருக்கு. சரிங்க. ஒரு டைம் கொடுத்து பார்க்கலாம், போக தெரியும். ஓகே சரி. விஜய் இவரை பத்தி நிறைய அலோகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதிர்கட்சிகள் விஜய திட்டாத நாளே இல்ல. கண்டிப்பா. ஏன் அப்படி அவருடைய வெற்றி வந்து ஏத்துக்கவே முடியல. இவங்க இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்ல பிரதர் நான் என்ன கேக்குறேன், முன்னாடி எல்லாம் முதலமைச்சர் போயிருக்காங்க, ஸ்டாலினுக்கு அப்புறம் எடப்பாடி வருவாரு, எடப்பாடிக்கு அப்புறம் ஸ்டாலின் வருவார். ஆனா முதல்வர் யாரும் திட்டினது கிடையாது, முன்னாள் முதல்வர்களை. ஆனா விஜய மட்டும் எல்லாம் வரிந்து கட்டி கொண்டு ஏன் திட்டுறாங்க? அதான் காரணம், கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2-2.5 வருஷத்துலயே வந்து ஆட்சி அமைச்சிட்டாரு. தாங்க முடியல, உங்களால தாங்க முடியல. அந்த வெற்றி ஏத்துக்கவே முடியல யாராலையும். சரிங்க. ஒரு சின்ன ஆளு புதுசா வந்து உடனே எல்லாத்தையும் ஒரு 50 வருஷம் கட்சியெல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டாரு இல்லையா? சரிங்க. வெற்றி ஏத்துக்க முடியல. பொறாம எல்லாம் அந்த மாதிரி பேசிட்டே இருக்காங்க. அவரு வைத்தறிச்சல்ன்றீங்க. வைத்தறிச்சல் வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே. அப்ப இருந்து நிறைய பாத்துட்டாரு. இந்த மாதிரி பொய்யான அலிகேஷன்ஸ், கான்ட்ரோவர்சியான இதெல்லாம் நிறைய பாத்துட்டாரு. அதனால இதெல்லாம் ஒரு விஷயமாவே பார்க்க மாட்டாரு. சரி, டெலிகேட்டான விஷயத்தை கேட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு சிம்பிளா போயிட்டே இருப்பாரு. ஓகே. இப்ப த்ரிஷா விஜய் பர்த்டே போட்டோ ஒன்னு வந்தது. ஆக்சுவலா வந்து அது பழைய போட்டோ. ஆனா அதை வச்சு நிறைய பேர் சால்வ் பண்றாங்கல்ல. என்ன சொல்றேன், அது புது போட்டோ கூட இருக்கட்டுமே, அதோட பர்சனல் லைஃப் ஒன்னு இருக்குல்ல, அது அவருடைய பர்சனல் லைஃப். பர்சனலோட நம்ம தலையிடணும். சொல்றவங்களோட யாரோட வீட்டை பத்தி பேசினா யாராவது ஒத்துப்பாங்களா? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. யாரும் அவங்க பர்சனல் பத்தி பேசவே கூடாது. ஏன் இதை மட்டும் இப்படி பண்றாங்க? ரொம்ப விஜய் த்ரிஷாவை பத்தி பேசி ரொம்ப விஜய் வந்து அவர் வந்து இப்போதைக்கு அவர் அண்ணன், உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன். சரிங்க. அவருடைய தலைமையில எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. சொல்லுங்க ஓகே தான். ஓகே. அவருனால எல்லாருக்கும் வந்து பொறாமப்படுறாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. அவர் வெற்றியை யாரால ஏத்துக்க முடியல, அதனால இந்த மாதிரி பண்றாங்க. விஜய திட்டுறவங்க எல்லாருமே பொறாமையின் வெளிப்பாடா திட்டுறாங்கன்றீங்க. முழுக்க முழுக்க பொறாம. தேங்க்யூ. வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் வீடியோ அனுப்பி